Good morning, champion. This is Professor R. Surendran from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா theory of machine இல்ல kinematics of machine partல some important concept பார்க்க போறோம். So I will share my screen. So இப்போ உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மெக்கானிசம்னா என்னன்னா 4 or more number of links மேக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி ஒன் ஆஃப் த லிங்க் இஸ் ஃபிக்ஸ்டு. ஒரு கினமேட்டிக் செயின்ல ஒன் ஆஃப் த லிங்க் ஃபிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மெக்கானிசம் கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் மோஷன். மெக்கானிசம்னாலே மோஷன் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கினமேட்டிக் செயின்ல பாத்தீங்கன்னா 4 பார் கினமேட்டிக் செயின்ல 4 லோயர் பேர் இருக்கும். 4 பார் செயின்ல 4 டேர்னிங் பேர், அந்த 4 லோயர் பேரும் 4 டேர்னிங் பேரா இருக்கும். கப்ளிங் ராடு, லோகோமோட்டிவ்ல கப்ளிங் ராட் பாத்தீங்கன்னா அதுல எப்படி இருக்குன்னா 4 டேர்னிங் பேர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஏக்கர்மேன் ஸ்டீரிங் கியர்லயும் வந்து 4 டேர்னிங் பேர் தான் இருக்கும். ஆனா சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் செயின்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் பேர் 3 டேர்னிங் பேர் இருக்கும். அடுத்தது விட்வர்த் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்லைடிங் பேர் 3 டேர்னிங் பேர் இருக்கும். டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின்ல வந்து 2 ஸ்லைடிங் பேர் 2 டேர்னிங் பேர் இருக்கும். 2 டேர்னிங் பேர் அட்ஜஸ்ட் பக்கத்துல இருக்கும். ஆனா கிராஸ் ஸ்லைடர் கிராங்க் செயின்ல 2 ஸ்லைடிங் பேர் இருக்கும், 2 டேர்னிங் பேர் இருக்கும். ஆனா அந்த 2 டேர்னிங் பேரும் பக்கத்துல இருக்காது. இப்ப 2 ஸ்லைடிங் பேரும் பக்கத்துல இருக்காது, ஆப்போசிட்ல இருக்கும். 2 ஸ்லைடிங் பேரும் ஆப்போசிட்ல இருக்கும். இங்க 2 ஸ்லைடிங் பேரும் பக்கத்துல இருக்கும் டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின்ல. ஆனா கிராஸ் ஸ்லைடர் கிராங்க் செயின்ல ஆப்போசிட்ல இருக்கும். கிராஸ்னாலே ஆப்போசிட் இல்லையா? ஸோ கிராட் ரசல் மெக்கானிசம் வந்து ஸ்லைடிங் பேர்லயும் டேர்னிங் பேர்லயும் ஆனது. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட், மெக்கானிக்கல் ரிலேட்டடான டெக்னிக்கல் கண்டென்ட் தமிழ்ல வேணும் அப்படின்னா நீங்க ப்ரொஃப் சுரேன் டாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா அதுல வர கான்செப்ட்லாம் அப்ரிஷியேட் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்க. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சிறப்பான வருஷமா அமைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வந்து நீங்க எங்க நினைக்கிறீங்களோ, மேபி இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் கேட் ஐஐடி போனோமா, ஐஐடிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் போனோமா, காம்படிட்டிவ் எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல பிளேஸ்மெண்ட் போனோமா, பிளேஸ்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட் வில் என்ஹான்ஸ் யுவர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.